ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி இன்று காலையில சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுக்கு எதிராக தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியுடைய அமர்வு தடை விதித்து இருக்கிறது. குறிப்பாக இந்த படத்திற்கு யுஏ சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல படக்குழுவும் சென்சார் செய்யக்கூடிய தணிக்கை வாரியம் கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தலை பின்பற்றி அவர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நீக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்களுடன் உத்தரவை கொடுத்திருந்தது. அதே நேரத்தில் சென்சார் போர்டு ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்று தனி நீதிபதி இன்று காலை உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவை தற்பொழுது இரு நீதிபதிகள் தலைமை நீதிபதி அமர்வு நிறுத்தி வைத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஜனநாயகன் படத்தினுடைய அடுத்த விசாரணை சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று ஜனநாயகனுடைய பட நிறுவனம் தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணையில கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக சென்சார் போர்டு தாக்கல் பண்ணிருக்கூடிய இந்த மேல்முறையீடுடைய அடுத்த விசாரணை 21ஆம் தேதி தான் நடத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பொங்கல் அன்றோ அல்லது பொங்கல் விடுமுறையிலோ ஜனநாயகன் வெளியாவதற்கு சட்ட ரீதியிலான சிக்கல் என்பது உறுதியாக இருக்கிறது. இதன் மூலமாக ஜனநாயகன் திட்டமிட்டபடி பொங்கல் முன்னிட்டு வெளியாகும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் நாளை மற்றும் நாளை மறுநாள் சனி ஞாயிறு மேல்முறையீடு செல்வதற்கோ உச்சநீதிமன்றம் செல்வதற்கோ நீதிமன்றத்துக்கு நாடுவதற்கோ இந்த விடுமுறை நாட்கள் தடையாக இருக்கக்கூடும். மீண்டும் திங்கட்கிழமை தான் ஒருவேளை மேல்முறையீடு செய்வதற்காக உச்சநீதிமன்றம் சென்றாலும் கூட அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான சூழலில் தற்பொழுது ஜனநாயகனுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த படத்தினை பொறுத்தவரையிலும் சென்சார் சான்றிதழ் கேட்டு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனு மீது தனி நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த உத்தரவை பார்த்தோம் என்றால் இன்று காலை தனி நீதிபதி கொடுத்த உத்தரவுல படம் பார்த்து சான்றிதழ் அளிக்க ஒப்புக்கொண்ட பிறகு புகார் அளித்தது உள்நோக்கம் கொண்டது என சென்சார் வாரியத்துக்கு எதிராக அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதே போன்று படத்தை பார்த்து சான்றிதழ் அளிக்க ஒப்புக்கொண்ட உறுப்பினர் பின்னர் புகார் அளிப்பது ஆபத்தான நடைமுறை என்றும் ஒரு கருத்தையும் ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பாக தனி நீதிபதி ஜனநாயகனுக்கான சான்றிதழ் வழங்கக்கூடிய வழக்கில் தெரிவித்திருந்தார். மேலும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த தணிக்கை வாரிய தலைவருக்கு அதிகாரம் இருந்தாலும் சான்றிதழ் அளிப்பதாக ஒப்புக்கொண்ட பிறகு மறு ஆய்வுக்கு அனுப்ப தலைவருக்கு அதிகாரம் இல்லை என்று சென்சார் போர்டுக்கு எதிராக தனி நீதிபதி உத்தரவு கொடுத்திருந்தார். மேலும் படத்துக்கு சான்றிதழ் வழங்க தணிக்கை குழு ஒருமனதாக முடிவு செய்த பின்னரும் மறு ஆய்வுக்கு அனுப்ப வாரிய தலைவர் முடிவு செய்திருக்கிறார் என்று சொன்ன நீதிமன்றம் படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதாக 22/12 அதாவது கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி கூறிய நாளே வாரிய தலைவருக்கான அதிகாரம் முடிந்து விட்டது என்றும் சொல்லியிருந்தது. மேலும் அந்த தீர்ப்புல 22 அதாவது டிசம்பர் 22ஆம் தேதி அன்றைய கடிதம் மூலம் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க முடிவு செய்தது தெளிவாகிறது என்று அந்த தீர்ப்பில் உறுதி செய்திருந்தது. மேலும் தணிக்கை குழு பரிந்துரை வழங்குவதற்கு முன்பு வரை தான் தாமாக முன்வந்து வழக்கெடுக்கும் அதிகாரம் வாரிய தலைவருக்கு இருக்கிறது என்றும் நீதிமன்றம் தீர்ப்பில் தெளிவுபடுத்தியிருந்தது. அதாவது தனி நீதிபதியோட உத்தரவில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. மேலும் சான்றிதழுக்கு ஒப்புக்கொண்ட பிறகு மறு ஆய்வுக்கு உட்படுத்த வாரியத்துக்கு அதிகாரம் இல்லை. எனவே ஜனவரி 6ஆம் தேதி அன்று பிறப்பிக்கப்பட்ட வாரியத்தின் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்து உத்தரவை பிறப்பித்திருந்தார் தனி நீதிபதி. இந்த ஜனவரி 6ஆம் தேதி கொடுக்கப்பட்ட உத்தரவு என்னவென்றால் ஜனநாயகன் படத்தை மறு தணிக்கை செய்வதற்காக குழு அமைத்து அந்த குழு பார்வையிட்ட பின்னர் சான்றிதழ் வழங்கப்படும் என்பதுதான். இந்த ஜனநாயகன் படத்தை 5 பேர் கொண்ட குழு பார்வையிட்டு விட்டார்கள். அதில் 4 பேர் அந்த படத்திற்கான சில திருத்தங்கள் தெரிவித்து விட்டார்கள். அதில் ஒருவர் மட்டும் முரண்பட்டு இருக்கிறார். மேலும் இந்த 5 பேர் கொண்ட குழுவுள்ள 4 பேர் பெரும்பான்மையான நபர்கள் ஒருமித்த கருத்தை தெரிவித்ததற்கு பிறகாக அந்த படத்திற்கு யுஏ என்ற சான்றிதழ் வழங்குவதாக ஒப்புதல் அளித்ததற்கு பிறகாக அந்த குழுவில் இடம்பெற்றக்கூடிய ஒருவரே புகார் அளித்ததாகவும் அந்த புகார் அளிக்கக்கூடிய நடைமுறை என்பது ஒரு ஆபத்தானது எனவும் அதனால் இந்த சென்சார் வாரியத்தினுடைய மறு தணிக்கைக்கு அனுப்பக்கூடிய முடிவை நிறுத்தி வைத்து சென்சார் போர்டு ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று காலையில தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவு பிறப்பித்த சில மணி நேரங்களுக்குள்ளாகவே தணிக்கை வாரியம் நீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய மேல்முறையீடுக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு இன்று பிற்பகல் 3:30 மணி அளவுல தலைமை நீதிபதியுடைய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில மிக முக்கியமாக தணிக்கை வாரியத்தின் சார்பாக முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தால் அந்த வழக்குல என்ன நிவாரணம் கேட்கப்படுகிறதோ அவர்களுடைய கோரிக்கை என்னவோ அதன் அடிப்படையில தான் அதுக்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் ஜனநாயகன் படக்குழு கேட்டது என்னவென்றால் யுஏ சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்றதான் அவருடைய கோரிக்கை. அதே நேரத்தில் அவர்கள் எந்த இடத்திலும் 6ஆம் தேதி மறு தணிக்கைக்கு உத்தரவிட்ட தணிக்கை வாரியத்தினுடைய தலைவர்களுடைய உத்தரவுக்கு எதிராக அவர்கள் எந்த இடத்திலும் மனு தாக்கல் செய்யவில்லை. அதற்கு அதை எதிர்த்து அவர்கள் தாக்கல் செய்யாத பொழுது அதை குறிப்பிட்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தணிக்கை வாரியத்தின் சார்பில் மேல்முறையீட்டு மனு மீதான தலைமை நீதிபதியுடைய அமர்வுல வாதிடப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கை இவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய பிறகு ஒரு பதில் மனு தாக்கல் செய்யக்கூட போதுமான அவகாசங்கள் கொடுக்கப்படவில்லை. 5ஆம் தேதி தாக்கல் செய்கிறார்கள், 7ஆம் தேதி விசாரிக்கிறார்கள், 9ஆம் தேதி தீர்ப்பு கொடுக்கிறார்கள். இது எந்த இடத்தில் எங்களுடைய தரப்பினுடைய நியாயத்தை எடுத்துரைப்பதற்கு போதுமான அவகாசம் இருக்கிறது?
முறையான விசாரணை நடத்தப்படுவதற்கு எங்களுடைய முறையான பதில் மனுவை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதற்கான போதுமான அவகாசங்களை எங்களுக்கு இந்த வழக்கில் கொடுக்கப்படவில்லை என்று தணிக்கை வாரியத்தின் மூலமாக நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கில் விசாரணை என்பது வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு ஏன் ஒரு வழக்கை தாக்கல் செய்து நீதிமன்றத்தையும் தணிக்கை குழுவையும் ஒரு பிரஷர் செய்ய வேண்டும், ஏன் ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்க வேண்டும், அது மட்டுமில்லாமல் விசாரணை நடத்தக்கூடிய நீதிமன்றத்தையும் ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் இந்த வழக்கு ஒன்றும் அவ்வளவு அவசரமாக விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு அல்ல என்று தெரிவித்திருக்க தலைமை நீதிபதி அமர்வு குறிப்பாக இந்த படத்தினுடைய அவசரம் என்ன என்பதை சுட்டிக்காட்ட முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு பதிலளித்த பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டியது காரணமே இந்த படம் ஜனவரி 9 அதாவது இன்றைய தினம் வெளியாக இருக்க வேண்டிய படம். அவ்வாறு தேதி குறிப்பிட்ட பின்னர் இவர்கள் சான்றிதழ் வழங்குவதாக ஒப்புக்கொண்ட பின்னர் இவர்கள் இது போன்ற மறுதணிக்கைக்கு அனுப்புவோம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஏற்புடையது அல்ல என்று வாதிட்டனர். மேலும் இந்த படம் இன்றைய தினம் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படத்துக்கு இதுவரையும் சான்றிதழ் வழங்கவில்லை என்று தெரிவித்தனர். இதை கேட்டுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு ஒரு படத்திற்கு அதை வெளியிடக்கூடிய தேதியை ஒரு சான்றிதழ் கூட முழுமையாக வாங்காமல் எப்படி நீங்கள் தேதி குறிப்பிட்டு வெளியீட்டு தேதி அறிவிக்க முடியும் என்ற கேள்வியை தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமின்றி இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பாகவே அவர்கள் இந்த படத்தை வெளியிட வேண்டும் என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கின் ஊடாக நீதிமன்றத்தினுடைய விசாரணையும் அவசரப்படுத்துவது எப்படி எடுத்துக்கொள்வது என்று கேட்டது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு அவ்வளவு அவசரமாக விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு அல்ல, எனவே இந்த வழக்கை 21 தள்ளி வைக்கிறோம் என்று சொல்வது மட்டுமல்லாமல் இந்த வழக்கினுடைய விசாரணை 21 வருவதற்கு முன்பாக தனி நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த உத்தரவான இந்த படத்துக்கு யுஏ சான்றிதழை சென்சார் போர்டு வழங்க வேண்டும் என்ற அந்த உத்தரவை நிறுத்தி வைப்பதாகவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கினுடைய மற்ற சாராம்சங்கள் முழுமையான அந்த உத்தரவு என்பது இதற்கு பின்னர் தான் வெளியாகும். தற்பொழுது தலைமை நீதிபதி அமர்வு இந்த மேல்முறையீட்டு மீது கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு இது. இதற்கு பிறகாக 21 மீண்டும் விசாரணைக்கு வந்த பின்னர் அதற்கு பிறகு மீண்டும் அந்த விசாரணைக்கு பிறகான உத்தரவுகள் தான் முழுமையாக கிடைக்கப்பெறும். அதுவரையிலும் இந்த படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அவசியம், நிர்பந்தம், சட்டத்தின் பூர்வமான கட்டாயம் தணிக்கை வாரியத்துக்கு தற்போது இல்லை என்று முடிவாகிவிட்டது. இதன் காரணமாக தணிக்கை சான்றிதழ் இல்லாத காரணத்தினால ஜனநாயகன் படத்தினால் திட்டமிட்டபடி வெளியிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விஜய் எடுத்திருக்கக்கூடிய விஜயனுடைய இறுதி படம் என்று அனைவரும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக விஜய் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்திருந்தார்கள். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு முறையும் அதனுடைய பாடல்கள் வெளியாகும் பொழுதும், அதனுடைய முதற்கட்ட காட்சிகள் வெளியாகும் பொழுதும், ட்ரைலர் வெளியாகும் பொழுதும், டீசர் வெளியாகும் பொழுதும், மலேசியாவில் ஆடியோ லான்ச் வைக்கும் பொழுதும் என ஒவ்வொரு தருணங்களிலும் இந்த படத்தினுடைய கொண்டாட்டமாகவே ஒரு ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இந்த படத்தை காத்திருந்தார்கள். காரணம், விஜய் முழு நேரமாக அரசியலுக்கு ஈடுபட வந்துவிட்டார். இனி அவர் திரைப்படங்களில் நடிக்க மாட்டார். ஒரு திரை கலைஞனை ரசிக்கக்கூடிய ரசிகனாக விஜயை பார்ப்பது இதுவே இறுதி முறையாக இருக்கும் என்பதனால் ஒன் லாஸ்ட் டான்ஸ் என்று சொல்லும் அளவுக்கு அவர் ரசிகர்கள் எல்லாம் விஜயை சிலாகித்தும் கொண்டாடியும் இந்த படத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த படக்குழு இந்த படத்திற்கு சட்டத்தின் வாயிலாக முறையாக பெற வேண்டிய சான்றிதழை, சென்சார் தணிக்கை சான்றிதழை பெற தவறியதன் மூலமாக நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கான சட்ட போராட்டம் நடத்தியும் கூட தற்பொழுது மேல்முறையீட்டு வழக்கில் படக்குழுவுக்கு எதிராக கிடைக்கப்பட்ட தீர்ப்பினால் இந்த படம் வெளியாவதில் பெருத்த சிக்கலும் தடையும் ஏற்பட்டிருக்கிறது. பொங்கலுக்கு இந்த படம் திட்டமிட்டபடி வெளியாகாது என்பது தற்பொழுது உறுதியாகி இருக்கிறது. மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணை 21 வருவதனால்தான் பொங்கலே முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகாக இந்த படத்தினுடைய வெளியீடு, இந்த வழக்கு, அதன் பிறகு தணிக்கை குழு அந்த படத்தை பார்த்து கொடுக்கக்கூடிய தணிக்கை சான்றிதழ், அதற்கு பிறகு படக்குழு விருப்பப்படக்கூடிய தேதி என்று பல்வேறு விவகாரங்கள் இதற்கு பின்னர் இருக்கின்றன. தற்போதைய சூழல்ல நீதிமன்றத்தினுடைய இடைக்கால தடையின் காரணமாக இந்த படத்திற்கு உடனடியாக சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மாற்று வழியாக சென்சார் போர்டு அவர்களுடைய வழக்கமான நடைமுறைப்படி இந்த படத்தை மறுதணிக்கைக்கு உட்படுத்துவதற்கான கால அவகாசம், அதனை பொறுத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தணிக்கை சான்றிதழை பொறுத்து இந்த படம் ஒருவேளை 21 முன்பாகவே தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடுவதாகவும் கூட சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்ததனால் சென்சார் வாரியம் திட்டமிட்டபடி அவர்களால் இந்த படத்திற்கான ஒரு மறுதணிக்கைக்கான குழு அமைக்க முடியுமா என்பதெல்லாம் சட்டத்தின் வாயிலான கேள்வியாகவே அமைந்திருக்கின்றன. இந்த சூழலில் இந்த படத்தை பெரிதும் எதிர்நோக்கியிருந்த விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் பேரிடியாக இந்த படம் பொங்கலுக்கு திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகாது என்ற ஒரு பேரிடியாக அவர்களுக்கு இந்த தகவல், இந்த உத்தரவு கிடைத்திருக்கிறது.
இந்த சூழல்ல அடுத்த கட்டமான நடவடிக்கை என்ன என்பது குறித்து படக்குழுவும் இதுவரையிலும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் கொடுக்கப்படாது பார்க்க முடிகிறது. ஏனெனில் இந்த படத்திற்கான யுஏ சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும் என்று தனி நீதிபதி இன்று காலை பிறப்பித்த உத்தரவை அடுத்து உடனடியாக சென்சார் வாரியம் மேல்முறையீட்டை தாக்கல் செய்தார்கள். அதன் மூலமாக சென்சார் வாரியம் தங்களுக்கான சட்டத்தின் பூர்வமான அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்திருந்தது. இந்த சூழலில் 3.5 மணி அளவில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் பட்டியலிடப்பட்ட பிறகாக தற்பொழுது தனி நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்று இன்று காலையில் தனி நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த படம் திட்டமிட்டபடி பொங்கலுக்கு வெளியாகாது என்பதும் ஒரு சின்னமாகிவிட்டது. காரணம், இந்த படத்தினுடைய சான்றிதழ் சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கான அடுத்த விசாரணை, அந்த வழக்கினுடைய விசாரணையை அடுத்து வரக்கூடிய ஜனவரி 21ஆம் தேதி தான் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இந்த படத்துக்காக இதுவரையிலும் புக்கிங்ஸ் என்பது திறக்கப்படாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த படத்தினுடன் போட்டி படமாக வரக்கூடிய படத்திற்கு ஒதுக்கப்பட்ட திரையரங்கை தவிர மற்ற திரையரங்குகள் அனைத்தும் விஜயனுடைய ஜனநாயகன் படம் இன்றைய தினம் வழக்கினுடைய முடிவில் சான்றிதழ் கிடைக்கப்பட்டால் அதன் அடிப்படையில் படத்தினுடைய முன்பதிவு தொடங்கலாம் என்று காத்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டது. இது போன்ற சூழலில் தான் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியுடைய அமர்வு விஜயனுடைய படத்திற்கு ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் யுஏ என்ற சான்றிதழ் வழங்குவதற்கான தனி நீதிபதி உத்தரவை நிறுத்தி வைத்து இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் இந்த சூழல்ல சென்சார் போர்டு சொல்லக்கூடிய காரணங்களை பார்த்தோம் என்றால் அவர்கள் தெளிவாக 2 காரணங்களை முன்வைக்கிறார்கள். ஒன்று, சென்சார் போர்டு ஜனவரி 6ஆம் தேதியே இந்த படத்தை மறு தணிக்கைக்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஏனெனில் இந்த படத்தை பார்த்த 5 பேர் கொண்ட குழுவில் ஒருவர் இந்த படத்தில் பல ஆட்சேபனைகள் இருப்பதாக தெரிவித்து சென்சார் போர்டு, அதாவது தணிக்கை வாரியத்தினுடைய தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதை புகாராக கொடுத்திருக்கிறார். எனவே அந்த புகாரின் அடிப்படையில் தணிக்கை வாரியம் தனக்கு இருக்கக்கூடிய சட்டத்தின் பூர்வமான அதிகாரத்தை பயன்படுத்தி மறு தணிக்கைக்கு உட்படுத்தவும், அதன் அடிப்படையில் படக்குழுவுக்கு பரிந்துரைகள் வழங்கி அதன் மூலமாக அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதும் தணிக்கை வாரியத்தினுடைய தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது. இது சட்டப்பூர்வமாக இந்திய அரசியல் அமைப்பு தணிக்கை வாரியத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். இந்த சூழல்ல இதை நீதிமன்றத்தின் மூலமாக முறியடிப்பதற்கான ஒரு முயற்சியாக ஜனநாயகனுடைய படக்குழு இந்த படத்திற்கான சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும், சென்சார் சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். நாடியது மட்டுமில்லாமல் அவர்கள் கேட்டிருப்பதை இந்த படத்துக்கு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்பதுதானே தவிர, அது மட்டுமின்றி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த படத்தை பார்த்த நபர்களில் 5 பேர் அவர்கள் சென்சார் போர்டினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள், மெம்பர்கள். அவர்கள் இந்த படத்தை பார்த்துவிட்டு அவர்கள் பரிந்துரைகளை மட்டுமே வழங்க வேண்டுமே தவிர எப்படி அவர்கள் புகார்தாரராக மாற முடியும் என்ற ஒரு கேள்வியையும் படக்குழு, படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் முன்பாக வைத்திருந்தார்கள். இதற்கு பதிலளித்த தணிக்கை வாரியத்தின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் புகார்தாரராக மாற்றிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு ஏற்புடையதல்ல. ஏனெனில் ஒரு படத்தை பார்த்தவரால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடியதை குற்றம் சாட்ட முடியும், புகார் தெரிவிக்க முடியும். அந்த வகையில் இந்த படத்தை பார்த்தது 5 பேர் கொண்ட தணிக்கை குழு தான். அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒருவரால் தான் அதன் மீதான புகாரோ பரிந்துரையோ தெரிவிக்க முடியும். எனவே அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த புகாரின் அடிப்படையில் மறுதணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதில் என்ன இருக்கிறது, அதை ஏன் இவர்கள் ஒரு கேள்விக்குள்ளாக்க வேண்டும்? அதுவும் குறிப்பாக தணிக்கை வாரியத்திற்கு இருக்கக்கூடிய சட்டத்தின் வாயிலான அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குவது மட்டுமின்றி நீதிமன்றத்தை அவசரப்படுத்துகிறார்கள். அது மட்டுமின்றி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்குல போதுமான அவகாசம் இல்லாமல் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கூட தணிக்கை வாரியத்துக்கான கூடுதல் அவகாசம் வழங்காமல் ஒரு கால அவகாசம் இன்றி மிக அவசரப்படுத்தி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதை தணிக்கை வாரியத்தின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக எடுத்துரைத்தார்கள். இந்த வாதங்களை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது தணிக்கை வாரியத்திற்கு தனி நீதிபதி கொடுத்த யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை இடைக்காலமாக நிறுத்தி வைப்பதாக தெரிவித்து தற்பொழுது வழக்கினுடைய விசாரணையை வரக்கூடிய ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.